கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் 1 தீமத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஒரு பெரிய பணக்காரன் தன் பெரிய மாளிகையில் தன் மனைவி குழந்தைகளுடன் எந்த ஒரு குறையுமின்றி சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் அவன் மனம் மிகவும் நிம்மதி இழந்து இருந்தது. அதனால் அவன் ஞானத்தை தேடி புறப்பட்டான். அவ்வாறு புறப்படும்போது எப்போதுமே நடந்துதான் எவராயினும் செல்வார்கள். ஆனால் இவன் பெரிய பணக்காரன் என்பதால் தன் குதிரையில் பல ஊர்களுக்கு சென்று பல துறவிகள், ஞானிகள் மற்றும் குருக்களை சந்தித்து அவர்கள் கால்களில் தங்கத்தையும் வைரத்தையும் வைத்து தனக்கு ஞானம் தருமாறு வேண்டினான். இருப்பினும் அவர்களால் அவனுக்கு ஞானத்தை தர முடியவில்லை. அப்போது அவனிடம் அந்த வழியாக வந்த ஒருவர், இந்த காட்டின் உட்பகுதியில் ஒரு குகையில் ஜென் மாஸ்டர் வாழ்ந்து வருகிறார். அவரிடம் நீங்கள் சென்று உங்கள் பிரச்சனையை சொன்னால் அவர் கண்டிப்பாக தீர்த்து வைப்பார் என்று கூறினார். அவனும் அவரால் முடியும் என்று அவன் கூறியதை கேட்டு ஒரு மூட்டை நிறைய பணத்தை எடுத்துக்கொண்டு அந்த காட்டின் உட்பகுதியில் அந்த மாஸ்டரை தேடி சென்றான். எப்படியோ நீண்ட நாள் அலைச்சலுக்கு பிறகு அந்த மாஸ்டரின் குகையை கண்டுபிடித்து அவரை வணங்கி தன் பிரச்சனையை கூறினான். பின் அந்த மாஸ்டர் அவனிடம், நீ இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டார். அதற்கு அவன், குதிரையில் என்றான். பின் அவர், அப்படி என்றால் எதற்கு ஞானத்தை தேடுகிறாய்? முதலில் உன் குதிரையை தேடு என்று கூறினார். உடனே அவன் அவரிடம், என்ன குருவே, முட்டாள்தனமாக பேசுகிறீர்கள். என்னிடம்தான் குதிரை இருக்கிறதே, பின் எதற்கு நான் தேட வேண்டும் என்று சொன்னான். பிறகு குரு சொன்னார், எப்படி உன்னிடம் குதிரை இருக்கிறதோ அதே போல்தான் ஞானமும் உன்னிடம் இருக்கிறது. ஆகவே அதை தேடி வெளியே செல்லாமல் உனக்குள்ளேயே தேடி தெரிந்து கொள் என்று கூறி குகைக்குள் சென்று தியானம் செய்ய ஆரம்பித்து விட்டார். ஆம் என கண்பானவர்களே, ஞானம் மாத்திரமல்ல, நமக்கு தேவையானது நமக்குள் தான் இருக்கிறது. அதை வெளிக்கொண்டு வருவதில்தான் இருக்கின்றது நம் திறமை. நமக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது தான் நமக்குள் இருக்கும் திறமை நம்மையும் அறியாமல் முழுவதும் வெளிப்படும். அப்படி வெளிப்பட்ட திறமையை அந்த இடத்திலேயே மறந்துவிட்டு அன்றாடம் செய்யும் பணிகளையே செய்து கொண்டு இருக்கிறோம். நாம் மறந்தாலும் நமது திறமைகளை தேவன் மறப்பதில்லை. வேதாகமத்தில் பேர் போன ராஜாவாகிய தாவீது தன் ஆரம்ப காலத்தில் சவுல் ராஜாவிற்கு அசுத்த ஆவி பிடிக்கின்ற நேரத்தில் சுரமண்டலம் வாசித்து அதை துரத்துவான். எனவே சவுல் அரண்மனையிலேயே அவனை இருக்கும்படி செய்தான். ஆனால் தாவீதோ அதை விட்டுவிட்டு மறுபடியும் ஆடு மேய்க்க சென்றான். ஆனால் தேவன் அவனது திறமையை மறக்காமல் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினபடியால் அவனை மீண்டும் அந்த அரண்மனைக்கே வரவழைத்து அவனது திறமைகள் வெளிப்படும் வண்ணம் யாராலும் ஜெயிக்க முடியாத கோலியாத்தை எளிதில் வெற்றி பெற வைத்தார். அதுபோலவே நீங்களும் உங்களது திறமைகளை மூடி வைத்துள்ளீர்களா? வேண்டாம். உங்களால் முயன்றதை செய்யுங்கள். தேவன் உங்களோடு இருக்கிறார். முயற்சி திருவினையாக்கும் என்பது போல முயல்வோம், வெற்றி பெறுவோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, இந்த காலை வேளையிலே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நாங்களும் கர்த்தாவே எல்லாவற்றிலும் முயற்சி எடுத்து எங்கள் திறமைகளை வெளிக்கொண்டு வர எங்களுக்கு உதவி செய்ய. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.